நானே எடுத்து காட்டுறேன். யாரும் எந்திரிச்சிட வேணாம். அங்கிட்ட நாடகம் நடக்குது, இங்கிட்டு திரும்ப தான் நல்லா இருப்ப. ஒன்னேதான் தான் எல்லாரையும் கவனிச்சுட்டே இருக்கானே. இல்ல அது நாடகம் பாக்குற மாதிரியே இல்லை. என்னமோ அவன் வீட்டுல அது வீட்டுல 50 பவுன் கொள்ளையடிக்க வந்து திருடனை பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கு. முகம் அப்படிதானே இருக்கு. என்ன ஒண்ணு சொல்றீங்க, செஞ்ச முகமே அப்படித்தான். ஹலோ மைக் செட்டு. மைக் நல்லா தான் இருக்கு. மைக் செட்டு தான் அது. மைக் தான் அது. அப்புறம் மைக் சொட்டுங்கிற மைக் செட்டு தான். ஹலோ என்னதான் பண்ண போற? இப்ப செய்வேன் பாருங்க தம்பி. சின்ன பிள்ளைங்கள பின்னாடி போயிருக்கியா? ஏப்பா அங்கே பாக்குற கிட்ட இருந்தாலும் தெரியும் எங்களுக்கு. தைரியமானவங்க தைரியமானவங்க. தைரியமானவங்கடா. சொல்றத கேளு. தைரியமானவங்கடா. எது வந்தாலும் பாப்பீங்களா? போட மாட்டீங்களா? நெச்சமாடா உன்னடா. சரி நெச்சமாடா கேட்காது. பின்னாடி போயிருங்க. தந்தாலும் ஐயோ சின்ன பிள்ளைகளா பின்னாடி போயிருங்க. ஐயா எல்லாருமே பின்னாடி போவாங்க. ஹலோ ஹலோ தம்பி கொஞ்சம் பின்னாடி பாப்பா. என்னமோ சொல்றான் எனக்கு தெரியல. சரி சரி ஹலோ எல்லாரும் பின்னாடி. அப்பா நீங்க பின்னாடி போயிருங்க. ஆனா எல்லாருமே பின்னாடி போயிருங்க. இந்த படத்திற்கவங்களையும் எழுப்பி விடுங்க. இதை மட்டும் பார்த்துட்டு படுத்துக்கிட்டோம். நான் அந்த ஆத்தாவெல்லாம் எழுப்பி விடுங்க. அந்த உரம் முட்டையெல்லாம் பரட்டி விட்டா பரட்டி விட்டா எழுப்புகிறேன். அப்புறம் அதை பார்க்கல இதை பார்க்கலன்ட்டு எந்திரிச்சவங்கள பகுமானத்தை பார்த்தியா எப்படி வந்து படுத்திருக்கு. ரெடியா? எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் உட்காரலாம். நாங்க மிஷின் பண்ணி உட்காரலாம். காலை மட்டும் அப்புறம் எடுத்து வைக்கீங்க. அதே மாதிரி எங்க தூக்கி வைக்கிறாம இருக்கால. அவ்வளவு தைரியமா? நாகர்மணி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல மேல் வைத்தவர் யா சொல்லு பாம்பே.
வச்சுட்டானே. இந்த 50 பேர் என்னையே ஏமாத்துறா, ஊரவே ஏமாத்த சொல்றியா லூசு பையலே. இருக்கா? நான் ஒரு விஷயம் தெரியாம கேட்கிறேன். எல்லாம் எந்திரிச்சு ஏன் இப்படி இருந்தீங்க? மலைக்குள்ள வருதா? நான் என்ன சொன்னேன்? இங்க ஒரு நியாயமா பேசணும். நான் என்ன சொன்னேன்? நான் பாம்பு எடுக்கிறேன்னு சொன்னேன். நான் நல்லா காதல் கட்டியா யூடியூப் போடுது எடுத்து காட்டுறேன், எந்திரிச்சு வராதீங்கன்னு. பாம்பு எடுக்கிறேன்னு நான் சொன்னேன். நான் உங்க ஊருக்கு நாடகத்துக்கு வந்தேன்னா பாம்பு பிடிக்க வந்தேன். இதுல இங்க பரவாயில்ல. அந்த அக்கா வாட்டர் கடை தூக்கிட்டு என்னை அடிக்க வருது. அதுல இங்கே அங்கிட்டு ஒரு ஆளு அந்த பச்சை பிள்ளை பார்த்துருக்கு, அது குறவலையில கைய வச்சுக்கிட்டு உலகேஸ்ல உள்ள போயிருவேன். எனக்கு தெரியுமா அது செஞ்சு காமிச்சேன். என்னப்பா நீ பாம்பு பார்க்க வந்தியா, பாம்பு குஞ்ச பார்க்க வந்தியா? ஆனா இங்கே இவ்வளவு கலவரத்திலே நீ டிவிக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளுக்கு. சரி இருக்கட்டும். இங்க வாமா. ஏன் தெரியுமா செஞ்சு காமிச்சேன்? எவ்வளவு தடை வந்தாலும் சரி ஊரை ஏமாத்தி எப்படியாவது உனக்கு சோறு போட்டுருவேன். இப்ப அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் போட்டுருவேன். கல்வி உன்னை நான் காதல் பண்ணி காதல் செய்கிறேன். பாருங்க, அது யாரு நினைச்சீங்க தெரியுமா? யாரு? அது யாரு தெரியுமா? யாரு? என் குழந்தை. ஒக்கா புருஷனா? குழந்தைன்றேன் பாருங்க, ஒக்கா புருஷன். சரி உன்னை நான் காதல் செய்ய போறேன். கண்ணே நானும் தான் முன்னையும் பண்ணதில்லை பின்னையும் பண்ணதில்லை. என்ன பண்ண சொல்றேன்? இப்ப பள்ளியோட வேற திறந்துட்டாங்க. வீட்டுக்கு போனா அப்பா அப்பான்னு வருது. ஒரு மாசமா நாடகம் நினைச்சு வீட்டுக்கே போக முடியல. நான் வீட்டுக்கு போனா அவன் வேலைக்கு போயிருந்தான். வெறிச்சவரை பார்த்துக்கிட்டே படுத்திருந்தேன். சரி இப்பதான் போய் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தாக்க இப்பயும் பார்த்தாக்க பள்ளியோட திறந்துட்டாங்க. காலையில 10 மணிக்கு போனா அவன் வேலைக்கு போயிடுறான். 4 மணிக்கு போனா அப்பான்னு ஒப்பான்னு வந்துருந்துங்க. மொத்த பிள்ளைகளை ஏன் தான் பெத்தோண்டுக்கு பொருள் வச்சு கொண்டு போலாம் போல. ஏடா ராங்கி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி கண்ணி அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? கேட்டா பதில் சொல்லு. நல்லா விட்டு நல்லா இருக்காங்க. சரி கண்ணி தம்பி அண்ணே என்ன பண்ண போற? நீ அங்கேயே நின்று போய் போலாம். சரி அதான் நிம்மதியா இருக்கும். தான் நிம்மதியா இருக்கா? கண்ணி கட்டிக்கவா ஒட்டிக்கவா ஒட்டுக்கட்டு தொட்டிக்கவா 5 தாமே ஒண்ணு எண்ணி குஞ்சு இப்ப துடிக்குது. கர்மம் பிடிச்சவனே கர்மம் பிடிச்சவனே பிஞ்சு நெஞ்சு துடிக்குது. உன்னை நான் காதல் செய்யறதுக்கு முன்னாடி உன் வாயிலிருந்து நீ செய்யும் காதல காதல் பண்ணுவா. ஆமாடா. உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்துருச்சு. உனக்கு வந்துருச்சுன்னா அப்படி ஓரமா போயிட்டு வா. காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? அந்த ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். உனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவருதான். அல்லது மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்ச செய்தி சொன்ன செய்தி சொல்லி அவனையும் தேடி வச்ச
நான் ஒண்ணு செய்யவா? நான் ஒண்ணு பண்ணனா உங்க வீட்டுல கோச்சுக்க மாட்டாங்களா? நான் சொல்ல மாட்டேன். நெசமாவே சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்லவே மாட்டேன். உண்மையாலுமே வயசுட்டுக்கார தவிர வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். எனக்கு தான் செயினை போட்டு வராதுன்னு அவ செயின் மேல குறி வச்சுட்டா. பாத்துக்க உன்னை நான் எப்படி தெரியுமா செய்ய போறேன்? சீக்கிரம் பண்ணுங்க, வீட்டுக்காரர் வந்துருவாங்க. வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்துருவாரு. அப்ப நம்ம காதல் நல்ல காதல் இல்லையா, கள்ள காதலா? வீட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லுங்க. சரி இருக்கட்டும். அத்தமாக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனைக்கு மறந்து புட்டு அழகே ஒண்ண பார்த்தையிலே அத்தமாக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து போச்சு அடே உன்ன பார்க்கையிலே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணே வரவில்லை. அத்தமாக ஒன்றை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனைக்கு மறந்து புட்டு அழகே ஒண்ண பார்க்கையிலே ரொம்ப நன்றி.
உள்ள போறியா? சரி. இவ போறா சுண்டி விட்டா 1000 வரும். நாயா பாத்தியாரே, நீங்க எனக்கு பாத்தியாரு, நீங்க இப்படியே சொல்றதே எனக்கு இல்லப்பா. சுண்டி விட்டா என்ன வரும்? சுண்டி விட்டா நம்ம அளவுக்கு 1000 பொம்பளை வரும். இவ போகாதா? கம்பெனி நீ சேர்க்காதீங்க. உங்க அளவுக்கு 1000 இல்ல 10,000 வரும். எனக்கு தெரியாதா? பேச்ச போற மேட்டுக்கு தான் நானும் சொல்றேன். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கிணங்க இறந்த மாமேதை நாரதருடைய சூப்பர் ஸ்டார் அருமையன் முத்தப்பா அவர்களின் ஒரே ஒரு காதல் கீதத்தை மட்டும் கேட்டுவிட்டு இறங்குவோமா? கண்ண திறந்தா ஒளியிலே காலை கெடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்போ அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை நடவல்லே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கல்லெல்லாம் மாணிக்கு கல்